ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு சௌந்தர்யலகரியில் 42வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். கதைர் மாணிக்கத்தும் ககனமபி சாந்திர கடிதம் அப்படிங்கிற ஸ்லோகம். இப்போ சௌந்தர்யலகரி 2 பாகமாக சொல்லியிருக்கா. அதாவது 41 ஸ்லோகம் வரைக்கும் முதல் பாகமாகவும் 42வது ஸ்லோகத்திலிருந்து 2ஆம் பாகமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா 41 ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு கைலாசத்துலேயே நேரடியாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. 42வது ஸ்லோகத்துலேருந்து ஆதிசங்கரர் அம்பாளுடைய கிரீடத்துலேருந்து பாதார இந்த வரைக்கும் வர்ணிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த 42வது ஸ்லோகத்தில் அம்பாளோட கிரீடத்தை வர்ணிச்சிருக்கா. எப்படி அப்படின்னா 12 ஆதித்யர்களும் அம்பாளை பக்கத்திலேயே இருந்து சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு அம்பாளோட கிரீடத்தில் ரத்தனங்களாக இருக்கலாம். ஸோ அம்பாளுடைய அந்த கீடத்தில் இருக்க சந்திரக்கலை இந்திரனோட வில் போல பிரகாசமாக ஒளிமயமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தா, எல்லாரும் நம்மள்கிட்ட தோழமையாக சகஜமாக இருந்துப்பா. அதாவது பசு பக்ஷி மனிதர்கள், மனுஷா மட்டும் இல்லை, பசு பக்ஷி மனுஷா தேவர்கள் கூட நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கூட நம்மளை ரொம்ப பிடிக்குமா இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்போது. அப்புறம் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறதுனால என்ன பலன்றதை பார்த்தா, நமக்கு இந்த பெருவயிறு வீக்கம், மகோதரம்னு சொல்லுவாள். மகோதரம்னா இந்த பெருவயிறு வீக்கம், வயிறு வீக்கம், இந்த அசிட்டைஸ்ன்னு சொல்கிறா. அது என்னென்னா வயத்தில் ஒரு மாதிரி திரவம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது. அந்த நீர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால வயர் வீங்கும். அதனால பலதரப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸு, அது ஹார்ட் வரைக்கும் கூட பாதிக்கும் அப்படிங்கிற தன்மை இந்த மகோதரன்ற நோய்க்கு. இந்த வயர் வீக்கம், பெருவயிறு வலி, பெருவயிறு வீக்கம், இந்த அசிடைஸ் எல்லாமே இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணும்போது எது நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர இந்த ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணால் தலையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது தலைக்கு தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தலையை காப்பாற்றக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். மேஷராசிக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை தினமுமே சாதாரணமாகவே பாராயணம் பண்ணிகிட்டே வரலாம், சொல்லிகிட்டே வரலாம். அது மாதிரி வரும்போது அவளுக்கு கூடுதல் பலன் உண்டு அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் உண்டு. அது தவிர இந்த ஸ்லோகத்தை எப்படி பாராயணம் பண்ணலான்னு பார்த்தா, தொடர்ந்து ஒரு மண்டலம் கார்த்தால விடிய கார்த்தால பண்ணணும். விடிய கார்த்தால 45 தடவை ஒரு நாளைக்கு, முடியலையா அட்லீஸ்ட் 18 தடவையாவது ஒரு நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு பாலும் சர்க்கரையும் நைவேத்தியமாக வச்சு இதை அந்த இது அதில் பிரசாதமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வழிமுறையில் இதை பாராயணம் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக மேற் சொன்னக்கூடிய பலன்கள்லாம் அமோகமாக கிடைக்குங்கிறது உறுதியான ஒன்று. நீங்கள் எதை பாராயணம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது இந்த 42வது ஸ்லோகம்.